எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும். லூக்கா 18:1 தான் இயேசு சொல்லுகிறார், சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும். எப்பொழுதும் ஜெபிக்க முடியுமா? இடைவிடாமல் ஜெபிக்கன்னு ஆண்டவர் சொல்றார். அப்படிலாம் ஜெபிக்க முடியுமா? முடியாத ஒன்று இயேசு சொல்லுவாரா? யோசிங்க. அவர் நமக்கு நல்ல தகப்பன். நம்மளால முடியாத ஒரு காரியத்தை இயேசு செய்ய சொல்லுவாரா? முடியும். அப்போ எப்படின்றத நம்ம புரிந்து கொள்ளணும். அவ்வளோதான். இப்போ ரொம்ப முக்கியமான காரியம் பாருங்களேன். லூக்கா 21:36 இயேசு கிறிஸ்து இந்த லூக்கா 21 முழுதும் நீங்கள் வாசித்தீங்கன்னா கடைசி கால சம்பவங்கள், அதாவது கடைசி காலத்தில் என்ன நடக்கும், உலகத்தில் யுத்தங்கள், பஞ்சங்கள், கொள்ளை நோய்கள், ஜனத்துக்கு ஒரு இடமாய் ஜனம், தேசத்துக்கு ஒரு இடமாய் தேசம் எழும்பும், பூமி அதிர்ச்சிகள் உண்டாகும், கிறிஸ்தவங்களுக்கு உபத்திரவம் உண்டாகும். இப்படி எல்லாம் கடைசி கால உபத்திரவம் சொல்லிக்கிட்டே இருக்கிறார். இதெல்லாம் இப்போ ரொம்ப தீவிரமாக நடக்கிறாரு. வெள்ளம்னு வந்தால் பாருங்களேன், உலகத்தின் பல தேசங்களில் வெள்ளம், ஒரு தேசத்தில் மாத்திரம் இல்லை, அது மாதிரி பாதிப்பு. அது மாதிரி வெயிலின் கொடூரன பல தேசங்களில் பாதிப்பு. இதெல்லாம் இயேசு சொன்ன அடையாளம். சொல்லிட்டு ஆண்டவர் சொல்கிறாரு, ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி, அதாவது இப்படி கடைசி கால ஆபத்துக்கு நீங்கள் தப்பணுமானா இந்த ஆபத்துக்கு தப்பி இயேசு கிறிஸ்து வரும்போது அவருக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்பட, வருகையில் காணப்படல, அதான் முக்கியம். எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள். இயேசுவே சொல்கிறார் பார்த்தீங்களா? எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்க. எப்பொழுதும் ஜெபிக்கணுமா? இயேசு சொல்றார்ல. அப்போ முடியாத ஒன்று சொல்லுவாரா? எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள். நீங்கள் அப்போஸ்தலர் நடபடிகள் 10 2வது வசனம் வாசித்து பார்த்தீங்கன்னா, அங்கே கொர்நேலியு என்ற ஒரு மனிதர், 100க்கு அதிபதி, கவர்மெண்ட் ஆஃபீஸர், 100க்கு அதிபதி, ஒரு பெரிய 100 பேருக்கு அவர் கேப்டன் ஆஃப் த ஆர்மி. அதில் அவர் வசனத்தில் சொல்லியிருக்குது, எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபித்து கொண்டு இருப்பாராம். காலையில், மத்தியானம், மாலையில், ராத்திரி, எப்பொழுதும் வேலை செய்து கொண்டு இருக்கும் போதே, டியூட்டியில் இருக்கும் போதே அதாவது ஜெபம். நம்ம அப்படியே முழங்கால் போட்டு அப்படியே ஜெபிக்க, அதான் ஜெபம் நினைக்கிறேன். இல்லை, அதுக்குன்னு ஒரு டைம் இருக்குது. காலையில் எழும்பி ஜெபரையில் ஜெபிக்கிறாரு. மற்ற நேரம் கண்கள் திறந்திருந்தாலும் நீங்கள் இருதயத்தில் ஜெபிக்க முடியும். வேலை செய்து கொண்டே இருந்தாலும் இருதயத்தில் ஜெபிக்க முடியும். உங்களுடைய நினைவில் அந்த ஜெபம், உங்களுடைய ஜெப நினைவு தேவனோட தொடர்பில் இருப்பது, இருதயத்தில் தேவனுடைய தொடர்பில் இருப்பது. என்ன வேலை செய்தாலும் என்ன பணி செய்தாலும் இருதயத்தில் ஆண்டவரோட தொடர்பில் இருந்து ஜெபித்து கொண்டே இருப்பது. நம்முடைய சிந்தை எப்பொழுதும் தேவனை குறித்தும் ஜெபத்தை குறித்தும் இருப்பது. அதான் சொல்லி எப்போவுமே இப்போ முழங்கால நிலை, ஜெபரில் நிலைன்னு ஆண்டு சொல்லலை. வேலை செய்து கொண்டிருந்தாலும் பணி செய்து கொண்டிருந்தாலும் எப்பொழுதும் ஜெபிக்க முடியும். இந்த பழக்கம் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் ஏற்படுத்தி கொள்ள முடியும். ஆமாம், நான் ஒரே நாளில் வந்துடுறாரு. நான் சொன்னேன் டெய்லி 2 நியூஸ் பேப்பர் வாசிப்பேன். நான் நியூஸ் பேப்பர் வாசித்தா அந்த நியூஸை வாசித்த உடனே அதுக்காக இருதயத்தில் ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிருவேன். மணிப்பூரில் இப்படி ஒரு பிரச்சனை இருக்குன்னு சொல்கிறாங்கன்னா உடனே மணிப்பூருக்காக ஜெபம். இந்திய பிரதமர் அமெரிக்கா போகிறார் நியூஸ்னா அந்த பிரதமருக்காக உடைய பாதுகாப்புக்காக போகிற காரியம் சக்ஸஸ் ஆக ஜெபம். தமிழ்நாட்டு முதலமைச்சர் அமெரிக்கா போயிருக்கிறாரு, தொழிலுக்கான பல காரியம், அதுக்காக ஜெபம். அவருடைய பாதுகாப்பு சுகம் சக்ஸஸ் ஆகிறதுக்கு ஜெபம். அதாவது வாசிக்கும் போது இருதயத்தில் ஜெபிப்பார். புரியுதா உங்களுக்கு? இந்த பழக்கத்தை ஏற்படுத்திட்டா எப்போவுமே நீங்கள் ஜெபிச்சுக்கிட்டே இருக்கலாம். நான் நியூஸ் பார்க்கும்போது நியூஸில் யாரை காமிக்கிறாங்களோ அவங்களுக்காக ஜெபம் பண்ணுவேன். ஆண்டவரே, இவங்க ரட்சிக்கப்படணும், அறிந்து கொள்ளணும், இவங்களை ஆசீர்வதிங்க, இவங்களை தேசத்துக்காக பயன்படுத்துங்க, இந்த தீமை இனி இது மாதிரி நடக்கக்கூடாது. இருதயத்தில் அதை நியூஸை கண்ணு பார்க்கும், காது கேட்கும், இருதயம் ஜெபிக்கும். அப்போ நீங்கள் என்ன செய்து கொண்டிருந்தாலும் ஜெபிக்க முடியும். இந்த பழக்கத்தை உண்டாக்கிக்கொள்ளுங்களேன், நீங்கள் ஜெபித்து கொண்டே இருப்பீங்க. சில செயின் ஸ்மோக்கர், ஒன்று முடிஞ்ச அடுத்தது. எப்படி வந்துச்சு பழக்கம்? செயின் ஸ்மோக்கர் யாரும் கற்றுக் கொடுத்தாங்களா? முதல்ல 1ல் ஆரம்பிச்சு தான் அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து செயின் ஸ்மோக்கர் ஆகிட்டாங்க. இப்போ நான் டெய்லி இப்போ 24 hours போதையில் இருக்கிறக்கூடிய, முதல்ல எங்கே ஆரம்பிச்சது? வாரத்தில் ஒரு நாள் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து குடிக்க ஆரம்பிச்சது, டெய்லி குடிக்க ஆரம்பிச்சது. அப்புறம் காலையில் அந்த பழக்கம் அப்படியே வந்துடுறதில் அடிமையாக்கிறது இல்லை. அப்போ எல்லாமே பழக்கம். அதே மாதிரி ஜெப பழக்கம் நம்ம ஏற்படுத்தி கொள்ளணும். அப்போ எப்பொழுதுமே நம்முடைய சிந்தனையில் இயேசு இருப்பார்.
நம்முடைய சிந்தை இயேசுவை சுற்றியே இருக்கும், அவரோடு கூட தொடர்பில் இருக்கும், நம்முடைய இருதயம் ஜெபம் பண்ணி கொண்டே இருக்கும். இதைத்தான் ஆண்டவர் சொல்றாரு, இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். சமையல் பண்ணும்போது ஜெபிக்கலாம், நீங்கள் வீட்டு வேலை செய்யும் போது ஜெபிக்கலாம், ஆஃபீஸ் ஒர்க் பண்ணும்போது ஜெபிக்கலாம். எப்பவும் ஆண்டவருடைய தொடர்பில் இருக்க முடியும். அவரை துதித்து கொண்டு ஜெபித்து கொண்டு, ஆண்டவர் இதுக்காக ஸ்தோத்திரம், இதுக்காக ஸ்தோத்திரம், ஆண்டவரே கூட இருக்கிறீங்க, நடத்துறீங்க, ஸ்தோத்திரம். இந்த காரியத்தை நான் ஒரு கூட்ட மக்களை ரோட்டில் பார்த்து அவங்களுக்காக ஜெபம் பண்ணுவேன். இந்த கூட்ட மக்கள் ரட்சிக்கப்படணும், உண்மை அறிந்து கொள்ளணும், மனக்கண் திறக்கப்படணும், உண்மை வெளிப்படுத்தும். ஒரு ஹோட்டலில் சாப்பிட போனால் அந்த ஓனருக்கு ஜெபிப்பாங்க, வேலை செய்கிறவங்களுக்கு அப்படியே கண்ணை பார்க்கும், இறுதியும் ஜெபிக்கும். ஆண்டவரே இந்த ஓனர் ரட்சிக்கப்பட்ட உங்களுடைய பிள்ளையான எவ்வளோ நல்லா இருக்கும், உங்களை வெளிப்படுத்துங்க. இங்கே வேலை செய்கிறவங்களாம் சந்திங்க, ஆசீர்வதிங்க, உங்களை வெளிப்படுத்துங்க. ஒரு ஜெபம், ஒவ்வொரு சின்ன காரியத்துக்கும் ஜெபிக்கிற பழக்கம் வந்துட்டால் நீங்கள் எப்போவுமே ஆண்டவரோடு உங்களுடைய இருதயத்தில் பேசிக்கிட்டே இருப்பீங்க. இதைத்தான் ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் என்பதாக ஆண்டவர் சொல்ல. ஆண்டவர் உங்களுடைய வருகைக்கு எல்லாரையும் ஆயத்தப்படுத்துங்க. எழுப்புதல் உண்டு. ஒரு சபையை பார்த்த இந்த சபையில் எழுப்புதல் வரட்டும். ஒரு ரோட்டில் போகும் ஒரு சர்ச்சை பார்த்த இந்த சர்ச்சையில் எழுப்புதல் வரட்டும். ஆவியானவர் ஊற்றப்படட்டும். மனசில் ஜெபிப்பார். அப்போ ஒவ்வொரு காரியத்துக்கும் ஜெபம் செய்வார். சரியா? ஸ்கூலில் பார்த்தா ஸ்கூலில் படிக்கிற பிள்ளைகள்லாம் ஆசீர்வதிங்க, ரட்சிக்கப்படணும், சின்ன வயசுலமே அறிந்து கொள்ளணும் அப்படின்னு ஒரு ஜெபம் செய்வார். ஒரு காலேஜை பார்த்தா, எதை பார்த்தாலும் நம்முடைய இருதயத்தில் ஜெபம் வரணும். டாஸ்மார்க் கடையை பார்த்து அந்த டாஸ்மார்க் கடை மூடப்படணும், எங்கள் ஜனங்கள் இதிலேருந்து விடுதலை ஆகணும் அப்படின்னு ஒரு ஜெபம். இந்த மாதிரி ஜெபிக்கிறாரு. ஒவ்வொரு காரியத்துக்கும் நம்ம ஜெபிக்கிற பழக்கம் வந்துடணும். சரி, அடுத்து ஒரு காரியம் முக்கியமானது என்னன்னா, பரிசுத்த ஆவிக்குள்ளே ஜெபம் பண்ண வேண்டும். ஜெபத்தில் அப்போ பாருங்க என்ன சொல்லப்பட்டிருக்குது, எப்பொழுதும் ஜெபிக்கணும், சோர்ந்து போகாமல் ஜெபிக்கணும். மூணாவது ஒரு காரியம், பரிசுத்த ஆவிக்குள்ளே ஜெபிக்கணுமா. 2 வேத வசனம் எடுக்கலாமா? ரொம்ப முக்கியமான சப்ஜெக்ட் இது. கொஞ்சம் கருத்தாக நீங்கள் வாசித்து அறிந்து கொண்டீங்கன்னா உங்களுடைய ஜெப வாழ்க்கையே மாறிவிடும். அதனால் யூதா நிருபம் 20வது வசனம், யூதா எழுதின பொதுவான நிருபம் 20வது வசனம், அதாவது 333வது பக்கம் புதிய ஏற்பாட்டில். பைபிளை திருப்பி கொள்ளுங்க. 333ஆம் பக்கம் எடுத்துட்டீங்களா? யூதா எழுதின பொதுவான நிருபம் 20வது வசனம் பாருங்க. நீங்களோ பிரியமானவர்களே, உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்தி கொண்டு பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணி, ப்ரே இன் த ஹோலி ஸ்பிரிட், பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்குதா? அதே மாதிரி பவுல் கூட எழுதினார் பாருங்க. எபேசியர் 6ஆம் அதிகாரம் 18வது வசனம் பாருங்க. எபேசியர் 6ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம், புதிய ஏற்பாட்டில் 269வது பக்கம் எடுத்துக்கொள்ளுங்க. அதில் 18வது வசனம் பாருங்க. எந்த சமயத்திலும் சகலவிதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணி, ப்ரே இன் த ஸ்பிரிட், ப்ரே இன் த ஹோலி ஸ்பிரிட், பரிசுத்த ஆவிக்குள்ளே ஜெபம் பண்ணி, அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும் சகல பரிசுத்தவான்களுக்காகவும் பண்ணும் வேண்டுதலோடும் விழித்து கொண்டிருங்கள். ஜெபத்தை பற்றி எவ்வளோ நிறைய சொல்லியிருக்கு பார்த்தீங்களா? இதெல்லாம் ரொம்ப முக்கியம். சரி, இதில் பரிசுத்த ஆவிக்குள்ளே ஜெபம் பண்ணுவதுன்னா என்ன? இதில் இன்னொரு வசனம் கூட, பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய ஜெப நேரத்தில் உதவி செய்கிறார் என்று பவுல் குறிப்பிடுறார்ல. ரோமர் எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 26வது 27 2 வசனம் பாருங்க. ரோமர் 8ஆம் அதிகாரம் எடுங்க, பைபிளில் திருப்புங்க. ரோமர் 8, அதாவது 216வது பக்கம், புதிய ஏற்பாட்டில் 216வது பக்கம் எடுத்தீங்களா? இந்த பக்கம் சொல்றது புதிய கிறிஸ்தவங்களுக்கு. நீங்கள் பரம்பரை கிறிஸ்தவங்களுக்கு இல்லை, உங்களுக்கு தான் பைபிள் தெரியும்ல. பைபிள் வச்சுருக்கீங்களா கையில்? அதெல்லாம் எனக்கு தெரியும், வசனம் இல்லை அப்படின்னு பெருமையாக நினைக்கிறீங்களா? எவ்வளோ தெரிஞ்சாலும் உங்கள் கண்ணால் வசனத்தை பார்க்கணும், காதால் வசனத்தை கேட்கணும். அப்போ அந்த உள்ளத்தில் ஆழமாக பதியும். சரியா? ரோமர் 8ஆம் அதிகாரம் 26, 27 வசனம் பாருங்கள். அதை நான் வாசிக்கிறேன், கவனமாக பார்க்குறீங்களா? எடுத்துட்டிங்களா? 216வது பக்கம் பிள்ளைகள் பாருங்கள் அந்த வசனத்தை. அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார்.
அப்போ ஜெபத்திலே ஆவியானவர் உதவி செய்கிறார். ஆவியானவர் தேவனுடைய சித்தத்தின்படியே பரிசுத்தவான்களுக்காக வேண்டுதல் செய்கிறபடியால் இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறவர் ஆவியின் சிந்தை இன்னதென்று அறிவார். ஆவியானவர் தேவனுடைய சித்தத்தின்படியே வேண்டுதல் செய்கிறார், பரிசுத்தவான்களுக்காக வேண்டுதல் செய்கிறார் என்பதாக பரிசுத்த ஆவியானவர் ஜெபத்திலே உதவி செய்கிற விதத்தை பவுல் குறிப்பிடுகிறார். இந்த 3 வசனத்தை நீங்கள் கவனமாக பார்க்கும்போது பரிசுத்த ஆவிக்குள்ளே ஜெபிக்க வேண்டியதன் அவசியத்தை நம்ம அறிந்து கொள்ளுகிறோம். அப்போ இந்த ஜெபத்தில் நல்லா கவனிங்க. ஒன்று நம்ம அறிந்திருக்கிறதை வைத்து ஜெபம் செய்வது. அதாவது நமக்கு இப்போ தேசத்தில் இப்போ மணிப்பூரோட ஒரு பிரச்சனையா ஜெபம் பண்ணிங்கன்னா தேசத்தில் நடக்கிறாருன்னு அதுக்காக ஜெபிக்கிறாரு. இலங்கை தேசத்தில் தேர்தலாம் நல்ல தலைவர் வரட்டும் ஜெபம் பண்ணுங்க ஜெபம் செய்வது. அது மாதிரி தேசத்தில் இங்கே வெள்ளம் அதில் மக்கள் பாதிக்கப்படுறாங்க ஜெபம் பண்ணுங்க ஜெபிப்பது. மிஷினரிகளுக்காக தெரிந்த ஜெப குறிப்பெல்லாம் அனுப்புவாங்கல்ல ஊழியர்களை பற்றி, அதை பற்றி அதுக்காக தப்பே கிடையாது, ஜெபிக்கணும். அது ஒரு அனுபவம். அதாவது நமக்கு தெரிந்த காரியத்தை தேவனுக்கு சொல்லி அதற்காக ஜெபம் செய்வது அது அவசியம். அந்த ஜெபம் முக்கியம். ஒன்று. இன்னொன்று அதாவது வித் அண்டர்ஸ்டாண்டிங்கோட ஜெபிக்கிறது. இன்னொன்று ப்ரே இன் த ஸ்பிரிட், அப்படின்னா பரிசுத்த ஆவிக்குள்ளே ஜெபிப்பது. இந்த பரிசுத்த ஆவிக்குள்ளே ஜெபிக்கிறதுல கூட 2 அனுபவம் இருக்கிறது. நல்ல கவனிப்பா. அந்த ப்ரே இன் த ஸ்பிரிட்டை மட்டும் பார்க்கலாம். மற்றது நம்ம ஜெபிக்கணும். தேசத்தை இப்போ அறிந்து நான் சொல்லுவேன், தினம் ஒரு மாவட்டத்துக்கு ஜெபிங்க, தினம் ஒரு மாநிலத்துக்கு ஜெபிங்க, தினம் ஒரு தேசத்துக்கு ஜெபிங்க. இந்த ஜெப பழக்கம் நல்லது, தவறாமல் செய்யுங்க, தேவன் அதை அங்கீகரிப்பார். அது ஒரு அனுபவம். பரிசுத்த ஆவிக்குள்ளே ஜெபிக்கிறதுனா என்னது அப்படின்னா இதில் 2 அனுபவம் இருக்கிறது. ஒன்று, பரிசுத்த ஆவியினால் ஏவப்பட்டு அந்த காரியத்துக்காக ஜெபிப்பது. பரிசுத்த ஆவியானவரால் வெளிப்படுத்தப்பட்டு அந்த காரியத்துக்கு ஜெபிப்பது. இன்னொரு அனுபவம் இருக்கிறது, ஆவியானவரே நமக்குள்ளே வந்து அவரே நம் மூலமாக ஜெபம் செய்வது. இந்த 2 அனுபவம் இருக்குது. புரியுதா உங்களுக்கு? நான் முதல்ல சொன்னது நம்ம அறிந்திருக்கிற காரியத்தை சொல்லி ஜெபம் செய்வது. தேசத்தில் நடக்கிற காரியம், உலகத்தில் நடக்கிற காரியம், நம்ம சபைக்காக ஜெபிப்பது, பாஸ்டருக்காக ஜெபிப்பது, மிஷினரிகளுக்காக ஜெபிப்பது. அவங்க ஜெப குறிப்பு அனுப்புவாங்க, அதை சொல்லி அது அவசியம். அந்த ஜெபம் ஒன்று. 2வது ஒரு ஜெபம் இருக்கிறது, பரிசுத்த ஆவியினால் ஏவப்பட்டு ஜெபிப்பது. ஆவியானவர் தூண்டுவார், ஏவுவார், இந்த காரியத்துக்கு ஜெபம் பண்ணு, இப்படி ஜெபம் பண்ணு, அப்படி ஜெபிப்பது. அதை நம்ம முதல்ல பார்த்துட்டு பரிசுத்த ஆவிக்குள்ள நம்ம நிரம்பி ஆவியானவரை நம் மூலமாய் ஜெபிப்பது, அப்படி ஒரு அனுபவம் இருக்கிறது. எல்லாம் பைபிளில் இருக்கிறது தான். வசனத்தை கொஞ்சம் நீங்கள் தெளிவாக அறிஞ்சிக்கிட்டால் உங்களுக்கு சுலபமாயிரும். சரி, அப்போ முதல்ல அது உங்களுக்கு நல்லா தெரியும். நான் ஒரு ஜெப குறிப்பை சொல்கிறேன்ல, நீங்கள் அதெல்லாம் எழுதி வச்சு ஜெபிக்கிறீங்க. அது தெரிந்த காரியம், நம்ம அறிந்த காரியத்துக்காக சொல்லி ஜெபிப்பது. 2வது ஒரு காரியம் தான் பரிசுத்த ஆவியினால் ஏவப்பட்டு ஜெபம் செய்வது. ஆவியானுடைய வழி நடத்துதலோடு ஜெபிப்பது. அக்கார்டிங் டு த கைடன்ஸ் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட் we have to pray. That is pray in the spirit. பரிசுத்த ஆவியானுடைய கைடன்ஸோட ஜெபிப்பது. இன்னும் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மாதிரி தான் ஜெபம். இப்போ பவுலப்போஸ் அவர் தான் எழுதுகிறார். அவருடைய அனுபவத்தில் பாருங்களேன், ஒரு 3 வசனத்தை வாசித்தா உங்களுக்கு விளங்கும். அவர் நிருபங்களில் சபைக்காக ஜெபிக்கிறதை எழுதுகிறார். கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் பாருங்க, பைபிள் எடுங்க. கலாத்தியர் 4. ஊழியக்காரங்களுக்கு கூட இதெல்லாம் தெரிந்து வைத்திருப்பது ரொம்ப அவசியம். நம்ம பொதுவாக ஜெபிச்சிருப்பார், ஆண்டவர் ஊழியத்தை ஆசீர்வதி ஆத்மாக்களை தாரு, சபை பெருக பண்ணும், ஒரு வாக்குத்தத்தத்தை சொல்லிட்டு நீர் எல்லை விஸ்தாரமாக சொல்லி ஜெபிச்சுட்டு போயிடறோம். இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக உள்ளே போய் நம்ம ஜெபிக்கணும். அப்போ பவுலப்போஸ்தலன் பாருங்கள், கலாத்தியர் 4:19, என் சிறு பிள்ளைகளே, கிறிஸ்து உங்களிடத்தில் உருவாகும் அளவும் உங்களுக்காக மறுபடியும் கர்ப்ப வேதனைப்படுகிறேன். அவர் கர்ப்ப வேதனையின் ஜெபம், அதாவது கர்ப்ப வேதனை ஒரு ஜெபம். ஒரு கர்ப்ப வேதனைப்படுகிறேன்னா அந்த வேதனையோடு ஜெபிக்கிற ஜெபம். ஏன்னா கலாத்தியா சபை
அவங்க கொஞ்சம் தவறான உபதேசத்துக்கு இடம் கொடுத்து விலகி போன உடனே அவங்களுக்கு எப்படி ஜெபிக்கணும்? ஒவ்வொரு சபைக்கு ஒவ்வொரு மாதிரி ஜெபம் தேவை. எல்லா சபைக்கும் ஒரே மாதிரி ஜெபிக்க முடியாது. இப்போ நான் பார்த்துருக்கேன், ஒரு சபைக்கு ஆண்டு அழைச்சிட்டு போனால் அங்கே அவங்களுடைய ஆவிக்குரிய காரியம் என்ன இருக்குது, எதுக்காக எப்படி ஜெபிக்கணும்னு ஆண்டவர் கைட் பண்ணுவார். அது மாதிரி ஒரு தேசத்துக்கு போனால் இந்த தேசத்துக்கு என்ன மாதிரி ஜெபிக்கணும் ஆண்டவர் கைடன்ஸ் கொடுத்து இந்த ஜெபத்தை ஏறிடுங்க, இந்த மாதிரி ஜெபம் பண்ணுங்கன்னு கர்த்தர் சொல்லுவார். எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி ஜெபிக்க முடியாது. இதில் தான் ஆவியானுடைய உதவி நமக்கு அவசியம். அதை அறிந்து ஜெபிச்சாதான் ஜெபத்தில் வல்லமை, ஜெபத்தினுடைய பலனை பார்க்க முடியும். இல்லாட்டா நம்ம பலனை பார்க்க முடியாது. இதைத்தான் நம்ம புரிந்து கொள்ளணும், ஜெபத்தை பற்றின வித்தியாசங்களை. அப்போ பரிசுத்த ஆவியானவர் பவுலை கலாத்திய சபைக்கு என்ன தேவை, அவங்க கொஞ்சம் பின்மாற்றத்தில் போயிட்டாங்க. இயேசுடைய சிலுவை ரட்சிப்பை விட்டுட்டு நியாயப்பிரமாணம் சடங்காச்சாரத்துக்குள்ளே போடன உடனே அந்த மக்களுக்கு என்ன ஜெபம் வேணும், அவங்களுக்குள்ள கிறிஸ்து மறுபடியும் உருவாகணும், ஒரு கர்ப்ப வேதனையின் ஜெபம். அந்த ஜெபம் அந்த மக்களுக்கு அவசியம். ஒரு கர்ப்ப வேதனையின் ஜெபம் பண்ணாதான் அவங்க மறுபடியும் கர்த்தருக்குள்ள வர முடியும். அதனால் ஆவியானவர் அந்த ஜெபத்தை செய்ய ஏவுதல் கொடுத்து அந்த மாதிரி ஒரு கர்ப்ப வேதனையின் ஜெபத்தை பவுல் ஏறெடுக்கிறதை நாம் இங்கே கலாத்தியர் நிருபத்தில் பார்க்கிறோம். இப்போ பிலிப்பியர் 1:3-4 பாருங்க. பிலிப்பியர் நிருபம் 1:3-4 பவுல் பிலிப்பி சபைக்கு எழுதும்போது அவர் என்ன சொல்றார் பாருங்க. பிலிப்பியர் 1 எடுத்துட்டீங்களா? எடுங்க, 270வது பக்கம் புதிய ஏற்பாட்டில் எடுத்துருங்க. 3-4 வசனம் பாருங்க. நான் பண்ணுகிற ஒவ்வொரு விண்ணப்பத்திலும் உங்கள் அனைவருக்காகவும் எப்பொழுதும் சந்தோஷத்தோட விண்ணப்பம் பண்ணி உங்களில் நற்கிரியையை தொடங்கினவர் அதை இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் முடிய நடத்துவார் என்று நம்பி நான் உங்களை நினைக்கிற பொழுதெல்லாம் என் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். இதெல்லாம் ஸ்தோத்திர ஜெபம் செய்கிறார். பிலிப்பு பட்டணத்தில் இருக்கிற விசுவாசிகளை நினைக்கும் போது அவர் சொல்ற இந்த வார்த்தைகளை கவனிங்க. ஊழியக்காரங்க, பாஸ்டர்மார்கள், சபை நடத்துறவங்க இந்த மாதிரி ஜெபிக்கணும். பவுல் அப்போஸ்தலன் மாதிரி ஜெபிக்கிற பழக்கத்தை உண்டாக்கி கொள்ளணும். சும்மா மேற்போட்டமா ஜெபம் பண்ணிட்டு போனா சபை வளராது, விசுவாசிகள் ஸ்ட்ராங்கா இருக்க மாட்டாங்க. அதனால தான் பின்மாற்றத்தில் போயிடுறாங்க, சிலர் விலகி போயிடுறாங்க, சபையில் ஆத்மா நிற்க மாட்டேங்குன்னு சொல்ல காரணம் நீங்கள் ஜெபிக்க வேண்டிய அளவு, ஜெபிக்க வேண்டிய விதத்தில் ஜெபிக்கவில்லை. பொதுவான ஜெபம் அதில் அது அந்தந்த வல்லமையான காரியம் செய்யாது. அப்போ ஆவியானுடைய உதவி என்ன, என் சபைக்கு நான் எப்படி ஜெபிக்கணும், என் விசுவாசிகளுக்கு நான் எப்படி ஜெபிக்கணும், எதை சொல்லி ஜெபிக்கணும், எதை ஃபோக்கஸ் பண்ணி ஜெபிக்கணும், ஆவியானவரை வழி நடத்தினா ஆவியானவர் தி ஹோலி ஸ்பிரிட் வில் கைட் யூ. அதுக்கு காத்திருக்கணும். ஆவியானவர் அந்த கைடன்ஸை பெற்று நீங்கள் ஜெபிக்கணும். எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி ஜெபிக்க கூடாது. இதான் பரிசுத்த ஆவியானவருடைய உதவி நமக்கு தேவை. இங்கே பிலிப்பியர் நிருபத்தில் அவர் சொல்லும்போது அவர் இது ஜெபத்தை பற்றி தான் எழுதுறார். நான் உங்களுக்கு இப்போ சந்தோஷத்தோட விண்ணப்பம் பண்ணி உங்களுக்கான விண்ணப்பம் பண்ணுறேன்றார்ல, சபையாருக்காக ஜெபிக்கும் போது உங்களில் நற்கிரியை தொடங்கினவர் கிறிஸ்துவின் நாள் பரியந்த முடிவு நடத்துவார் என்று நம்பி அவளை கடைசி வரை ஆண்டவர் நடத்தணும். அதெல்லாம் மனதில் வைத்து ஜெபிக்கிறார். உங்களை நினைக்கும் பொழுதெல்லாம் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். அப்போ அந்த சபையை நினைக்கும் போது அவருக்கு சந்தோஷம், ஸ்தோத்திர ஜபத்தை ஏறெடுக்கிறதை நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரி 1 தெசலோனிக்கேயர் 1 அதிகாரம் எடுங்க. 1 தெசலோனிக்கேயர் 4 வசனம் பாருங்க. 1 தெசலோனிக்கேயர் தெசலோனிக்கே பட்டணத்தில் இருக்கிற சபை அதை குறித்து சொல்லும்போது 1 தெசலோனிக்கேயர் 1:4 பாருங்க. எங்கள் ஜெபங்களில் இடைவிடாமல் உங்களை குறித்து விண்ணப்பம் பண்ணி, இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள்னு பவுல் எழுதினார்ல, இடைவிடாமல் ஜெபிக்கிறேன்னு சொல்றாரா? அப்போ இடைவிடாமல் ஜெபிக்க முடியும் தானே? அப்போ ஊழியர்கள் தயவு செய்து இதை புரிந்து கொண்டு இடைவிடாமல் ஜெபிக்க என்ன பண்ணணும்னு யோசித்து ஒப்பு கொடுத்து அந்த பழக்கத்துக்குள்ளே வரணும். தயவு செய்து வசனத்தை உங்களுடைய வாழ்க்கையில் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிங்க. நம்ம வசதிப்படி இருந்துட்டு போகிறதுக்கு அல்ல ஜெபம். பாருங்க, அவர் அழகாக சொல்கிறார், ஜெபிக்கும் போது இடைவிடாமல் உங்களுக்காக விண்ணப்பம் பண்ணி உங்கள் எல்லாருக்காகவும் எப்பொழுதும் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன்.
தெசலோனிக்கே சபையில் இருக்கிற எல்லாருக்கும் ஆண்டவர் எல்லா விசுவாசிகளுக்காக குடும்பங்களுக்காக ஸ்தோத்திரம்னு அவர் ஸ்தோத்திரம் பண்ணி அவங்களை குறித்து விண்ணப்பம் பண்ணுகிறார் என்பதாக நம்ம பார்க்கிறோம். பார்த்தீங்களா, 3-4 வசனத்தில் நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவள் என்று நாங்கள் அறிந்து, அவர் அழகாக சொல்றார். இன்னொரு வசனம் கூட பாருங்க, 2 தெசலோனிக்கேயர் 1 அதிகாரம் 3 வசனம் பாருங்க. 2 தெசலோனிக்கேயர் 2வது நிருபத்தில் 1 அதிகாரம் 3வது வசனம், சகோதரரே நாங்கள் எப்பொழுதும் உங்களுக்காக தேவனை ஸ்தோத்தரிக்க கடனாளிகளாக இருக்கிறோம். பார்த்தீங்களா, அந்த சபைக்கு ஸ்தோத்திரம் தான் தேவை. அவங்க நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க, அதனால ஸ்தோத்திர ஜெபம் பண்ணுகிறார். உங்கள் விசுவாசம் மிகவும் பெருகுகிறபடியினால், அவங்க விசுவாசத்தில் ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க, அதுக்காக ஸ்தோத்திரம். நீங்கள் எல்லாரும் ஒருவருக்கொருவர் வைத்திருக்கிற அன்பு அதிகரிக்கிறபடியினாலும் அப்படி செய்கிறது தகுதியாக இருக்கிறது. பார்த்தீங்களா, அவங்க விசுவாசத்தில் பெருகுகிறாங்க, ஒருவருக்கு ஒரு அன்பாக இருக்கிறாங்க, அதனால ஸ்தோத்திரம் பண்ணுகிறாங்க. சண்டை போட்டுக்கிட்டு இருந்தால் ஜெபம் பண்ணுவார், ஆண்டவரே இந்த சண்டை போடுற சுபாவம் மாறட்டும், அன்பு ஐக்கியம் வரட்டும். உங்கள் சபைக்கு என்ன பிரச்சனை, விசுவாசிகளுக்கு என்ன பிரச்சனை, அதை ஆவியானவர் வெளிப்படுத்தி அதை வைத்து நீங்கள் ஜெபம் பண்ணிங்கன்னா உங்கள் சபைக்குள்ளே அதே மாதிரி ஆவிக்குரிய மாற்றம் வரும். அதான் முக்கியம். அப்போ ஆவியானுடைய கைடன்ஸ் வழி நடத்துதல் ஜெபத்திற்கு ரொம்ப அவசியம். இதுதான் நம்ம அறிந்து கொள்ளணும். எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி ஜெபம் பண்ண முடியாது, கூடாது, சரியாகவும் இருக்காது. ஒவ்வொரு சபைக்கும் ஒவ்வொரு ஆவிக்குரிய ஸ்டாண்டர்ட்னா அதுக்கு ஏற்றபடி ஆண்டவர் ஜெபிக்க வைப்பார். அது மாதிரி ஒவ்வொரு கிராமம் ஒவ்வொரு பட்டணத்துக்கு ஜெபிக்கும் போது தேவன் அதுக்கான வெளிப்பாடுகளை கொடுத்து ஜெபிக்க வைப்பார். இப்போ நம்ம சமீபத்தில் சென்னையில் ஒரு எழுப்புதல் ஜெப மையம் 24 மணி நேரம் ஜெபம் நடக்குன்னு ஆரம்பித்திருக்கிறோம். தொடர்ந்து மக்கள் ஜெபிக்கிறாங்க. நான் இப்போ சவுத் ஆப்பிரிக்கா ஊழியத்தில் இருக்கும் போதெல்லாம் அதுக்காகலாம் ஜெபம் பண்ணுவேன். தொடர்ந்து ஒவ்வொரு காரியத்துக்கும் என்ன செய்யணும், எப்படி செய்யணும். நாங்கள் காத்திருந்து ஜெபிக்கும் போது ஆண்டவர் சென்னை பட்டணத்தின் எழுப்புதலுக்கு என்னென்ன ஜெபம் பண்ணணும், எப்படி ஜெபிக்கணும், எதை ஃபோக்கஸ் பண்ணி எப்படி ஜெபிக்கணும், ஒரு 4-5 காரியங்களை கர்த்தர் பேசினார். இந்த பட்டணத்துக்கு எழுப்புதல் வரணும்னா இன்னென்ன காரியத்துக்கு ஜெபிக்கணும், இப்படி ஜெபிக்கணும், இதை ஒழுங்கு பண்ணி நீ ஜெபத்தை நடத்தின்னு கர்த்தர் பேசி இருக்கிறார். இப்போ அதுக்காக நான் ஜெபிச்சுக்கிட்டே இருக்கேன். ஆண்டவரை எப்போ எந்த மாதிரி அந்த ஜெபத்தை நடத்தணும், யார் யாரை அழைத்து அவங்கள வைத்து ஜெபிக்கணும், எல்லாத்திலும் ஒரு ஆண்டோடைய கைடன்ஸ் வேணும். நம்ம இஷ்டத்துக்கு செஞ்சுக்கிட்டு ஒன்றும் பலன் இல்லைன்னு நினச்சா பலன் இருக்காது. அப்போ ஆவியானுடைய உதவியோடு ஜெபிக்க வேண்டியது ரொம்ப அவசியம். இதை நம்ம புரிந்து கொள்ளலாம். அப்போ பரிசுத்த ஆவிக்குள்ளே ஜெபிக்கிற பழக்கம் ஆவியானோரால் வழி நடத்தப்பட்டு ஜெபம் செய்வது, அது ரொம்ப முக்கியம். அமெரிக்கா தேசத்துக்கு போனோம். 3 நாள் உபவாசத்தை தொடர்ந்து எழுப்புதலுக்காக ஜெபித்தோம். ஒவ்வொரு முறை போகும்போது ஆண்டவர் சொல்லுவார், இன்னென்ன விதத்தில் ஜெபம் பண்ணுங்க, இதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஒரு வருஷத்துக்கு முன்னால் நான் போயிருந்த போது வழக்கம் ஜெபம் பண்ணுவதில்ல, ஸ்தோத்திர ஜெபம், அப்புறம் பாவரிக்கை ஜெபம், மன்றாட்டு ஜெபம், அப்புறம் போராட்ட ஜெபம், எழுப்புதலுக்காக ஒவ்வொரு தலைப்பில் ஃபோக்கஸ் பண்ணி எழுப்புதலுக்காக ஜெபிப்பது. இதெல்லாம் கர்த்தர் கற்றுக் கொடுத்தது தான். நான் கடந்த வருஷம் போயிருக்கும்போது, இந்த வருஷம் இல்லை முந்தின வருஷம் போயிருக்கும்போது, அங்கே நான் வாஷிங்டன் டிசியில் தங்கியிருக்க வீட்டில் அந்த அமெரிக்க மேப்பை வைத்து ஜெபம் பண்ணுவேன். அந்த மேப்பை கொண்டு வர சொல்லி அதை வைத்து காத்திருந்து ஜெபித்து கொண்டு இருந்தேன். அப்போ வழக்கமான ப்ரோக்ராமெல்லாம் அங்கே இருக்குது. அப்போ அவங்க சொன்னாங்க, என் கூட வந்திருக்கிற சகோதரர் இந்த மாதிரி ப்ரோக்ராம் கடந்த வருஷம் இந்த மாதிரி ஜெபம் நடத்தியிருக்கிறோம் அப்படின்னு ப்ரோக்ராம் போடணும், 3 நாள் ஜெபம் நடத்தணும்ல அப்படின்னு சொல்லி. அப்போ அதை கொண்டு என்கிட்ட கொடுத்தாங்க. சரி, நான் ஜெபிக்கிறேன், ஜெபம் பண்ணிவிட்டு ஜெபத்துக்கான அந்த ப்ரோக்ராம் போடலாம், வழக்கத்தின்படி செய்யுங்கன்னு இப்படிலாம் இருக்குது, அதை கொண்டு வாங்க, நான் ஜெபிச்சுட்டு முடிவெடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. நான் ஜெபம் பண்ணேன். ஜெபிச்சுக்கிட்டே இருக்கும்போது ஆவியானவர் இறங்கினார். ஆவியானவர் சொன்னார், நீ இந்த ப்ரோக்ராமை பின்பற்றக்கூடாது, இது அல்ல ப்ரோக்ராம், நீ போய் நெல்லு, நான் இறங்கி வருவேன், நான் சொல்ல ஜெபம் பண்ணுங்க, நான் எது இந்த தேசத்துக்காக ஜெபிக்க சொல்கிறேனோ அதுக்காக ஜெபம் பண்ணுங்க என்ன ஆண்டவர் சொன்னார். அவ்வளோதான், நோ ப்ரோக்ராம், அதெல்லாம் தூக்கி ஓரங்கட்டு அப்படின்னு சொல்லிட்டார். சில சமயம் அப்படி தான் ஆண்டவர் நடத்துவார். அதை ஒதுக்கி வச்சுட்டு ஜெபிக்க ஆரம்பித்த போது டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஒவ்வொரு பகுதி ஆண்டவர் அவரே இறங்கி இந்த காரியத்தை ஃபோக்கஸ் பண்ணி ஜெபிங்க,
இதற்காக இப்படி சில சமயம் அழுது கண்ணீரோடு ஜெபிக்க வைப்பார். சில சமயத்தில் யுத்தம் பண்ணுங்க, இந்த ஆவியை எதிர்த்து போராடி ஜெபிங்க, இதை ஃபோக்கஸ் பண்ணி இவங்களுக்காக நாட்டுக்காக ஜெபிங்க. அந்த மாதிரி ஜெபிக்கிறத டிஃப்ரெண்டாக ஆண்டவர் நடத்தினார். அதே மாதிரி இந்த வருஷம் போயிருந்த போது 3 இடத்துல முழு இரவு ஜெபம் நடத்து ஆண்டவர் கைடன்ஸ் கொடுத்தார். என்ன பண்ணோம், தேர்தல் வரப்போகிறது, அமெரிக்க தேர்தல், இந்த தேசத்துக்கு ஒரு முக்கியமான வருஷம், அதுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா, இது வரைக்கும் அங்கே முழு ஜெபம் நடத்தினதே கிடையாது. அங்கே போய் 25 வருஷத்துக்கு மேலே ஜெபிக்கிறோம், நடத்தினால இந்த முறை ஆண்டவர் சொன்னார் 3 இடத்துல முழு இரவு ஜெபம் வை, ராத்திரில் கூடி வந்து ஜெபிக்கணும். எதுக்கு? அப்போ அங்கே தான் சுயநலம் இல்லாதவங்க வருவாங்க. நீ உபவாசம் வச்சா அது கூட பிரதர்கிட்ட போய் ஜெபிச்சுட்டு வரலான்னு கொஞ்சம் பேர் வர்றாங்க. ஆனால் இந்த முழு இரவு ஜெபம் வச்சா உண்மையாக தேசத்துக்கு ஜெபிக்கிறவங்க, தியாகம் பண்ணி ஜெபிக்கிறவங்க வருவாங்க. அந்த ஜெபம் எனக்கு வேணும், அப்போ தான் நான் தேசத்தில் கிரியை செய்ய முடியும்னு கர்த்தர் பேசினார். கொஞ்சம் பேர் வந்தாலும் அவங்கள வைத்து ஜெபம் பண்ணுன்னு கர்த்தர் பேசினார். சரி ஆண்டவரே, அப்போ என்ன ஜெபிக்கணும்? முழு இரவு ஜெபத்தில் வழக்கமான ஜெபம் கிடையாது. ஆண்டவர் தெளிவாக ஒரு காரியம், இந்த காரியத்துக்கு தான் ஜெபிக்கணும், இந்த நாட்டுக்கு இந்த காரியத்துக்கு இதுதான் இந்த காலத்தில் ஜெபிக்கணும், அதுதான் ஜெபம் பண்ணிடணும். அப்போ ஆண்டவருடைய கைடன்ஸ் எல்லா நாளும் எல்லா டைம் ஒரே மாதிரி இருக்காது. நம்ம இப்படி இருந்து தான் சபையெல்லாம் நம்ம கெட்டு போயிட்டோம். ஆராதனை நடுற பாஸ்டர் ஏட்ட கேட்டேன், என்ன எப்படி ஆராதனை நடத்திங்க? ஆரம்ப ஜெபம், அப்புறம் பாட்டு, ஒர்ஷிப்பு, காணிக்கை, இதெல்லாம். இந்த ப்ரோக்ராம் யார் கொடுத்தது? பைபிள் எங்கேயாவது இருக்கான்னு கேட்டேன். என்ன பிரதர் அப்படி கேட்குறீங்களா? சும்மா நான் பரியாசம் பண்ண கேட்கல, நான் சபையை நேசிக்கிறேன், டிசிப்ளின் தேவை, நாங்களும் ஒரு ஒழுங்கு வச்சுருக்கிறோம். ஆரம்ப ஜெபம், பாட்டு, அப்புறம் ஜெபம்லாம் வச்சுருக்கோம், தப்பு கிடையாது. இல்லை கேட்குறேன்னு, இல்லை எங்கேயுமே இல்லை, இதெல்லாம் யாரையோ பார்த்து நம்ம பழகிட்டோம், யாரோ சபை நடத்தும்போது நடத்தி அதை வழக்கத்துக்கு கொண்டு, பைபிள் அப்படிலாம் எழுதப்படவில்லை, சொல்லவும் இல்லை. சரி, அப்போ இதுக்கு பதிலாக நீங்கள் ஆண்டவர்கிட்ட கேட்கலாமே, இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை எப்படி நடத்தின ஆண்டவரே சொல்லுங்கள், ஆண்டவர்கிட்ட கேட்டு நீங்கள் நடத்தி பாருங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன். ஆமாம் இல்லை, அப்படி செய்யலாம் இல்லை? ஆமாம், ஜெபம் பண்ணி பாருங்க, ஆண்டவர் மாற்றுவார். வழக்கத்தின்படியானது இருக்காது. நான் திறப்பின் ஜெபம் இத்தனை வருஷம் நடத்துகிறோம், இந்த 40 வருஷத்துக்கு மேலே திறப்பின் வாசல் ஜெபம் 45 வருஷமாக நடத்துகிறோம். அதுக்கு ஒரு ஃபார்மெட் வச்சுருக்கிறோம். ஆரம்ப ஜெபம், பாட்டு, அதுக்கு அப்புறம் தேசத்துக்காக ஜெபம், சாட்சிகள், அதெல்லாம் இருக்கிறது உண்மை தான். ஆனால் சார் நான் அதெல்லாம் ஆண்டவர் பாத்திரம் வைத்து ஜெபம் பண்ண கைடன்ஸ் கொடுங்க ஆண்டவரை, இந்த மாதம் எப்படி நடத்தணும், நான் என்ன பேசணும், என்ன சொல்லணும் என்பதெல்லாம். ஒரு முறை அப்படி நான் ஜெபிக்கிறேன், இந்த மாதிரி திறப்பினா ஜெபம் எப்படி நடத்தணும், வியாதியஸ்தருக்கு ஜெபிக்கிறது, பிசாசு பிடித்த விடுதலைக்காக ஜெபிக்க கடைசியில் தான் இருக்கும். அந்த மாதம் ஆண்டவர் சொன்னார், ஆரம்பத்திலேயே நீ ஜனங்களுடைய விடுதலைக்காக ஜெபம் பண்ணு, வியாதியஸ்தருக்கு ஜெபம் பண்ணு, பிசாசு கேட்டு விடுதலை பெற ஜெபம்னு நான் மக்களுக்கு விடுதலை கொடுக்குறேன். அவங்க விடுதலை பெற்ற பிறகு அவங்க தேசத்துக்காக கருத்தாய் ஜெபிப்பாங்க. சரி ஆண்டவரே, அந்த மாதம் பாருங்க, ஆரம்பத்திலேயே ஆண்டவர் சுகம், விடுதலை, கட்டுகள் அறுக்கப்பட்டது, ஜனங்க சாட்சி சொல்லி மகிமைப்படுத்தினாங்க. இப்போ அவங்க ஒருமனப்பட்டு தேசத்துக்கு ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போது நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு வாரமும் எப்படி செய்யணும், ஆவியானுடைய கைடன்ஸோடு நம்ம நடத்தணும். பரிசுத்த ஆவியானவர் விதவிதமாக நம்ம கைடன்ஸ் கொடுத்து அழகாக நடத்துவார். இந்த முறை இதுக்கு ஜெபம் பண்ணு, இந்த முறை இதுக்காக ஜெபம் பண்ணுங்க, இதை ஃபோக்கஸ் பண்ணி ஜெபிங்கன்னு. அப்படி ஒரு ஆவியானுடைய வழி நடத்துதலோடு ஜெபிக்கிறதுக்கு ரொம்ப அவசியம். சபையிலையும் சரி, ஒரு முழிரவு ஜெபத்திலையும் சரி, ஒரு ஜெப கூட்டத்திலையும் சரி, உங்களுடைய இது மாதிரி பொதுவாக கூடி ஜெபிக்கிறதுலையும் சரி, தனி ஜெபத்தில் கூட ஆண்டோடைய கைடன்ஸோடு ஜெபிக்க ஆரம்பிச்சிங்கன்னா மணிக்கணக்காக ஜெபிச்சு கொண்டே இருக்க முடியும். இந்த பழக்கத்துக்குள்ளே நம்ம வரணும். இதெல்லாம் நம்ம இந்த வழக்கத்தின்படியானதெல்லாம் மாற்றிட்டு ஆவியானோட ஆலோசனை கேட்டு ஜெபங்களை நடத்துவது, ஆராதனை நடத்துவது, சபையை நடத்துவது, கூட்டத்தை நடத்துவது, ஒரு கைடன்ஸ் நமக்கு வேணும். அப்போ முக்கியமாக ஜெப நேரத்தில், ப்ரேயர் காரியத்தில் ஆவியானுடைய கைடன்ஸ் ரொம்ப அவசியம். அப்போ அந்த வழி நடத்தலுக்கு காத்து இருக்கணும் ஆண்டவர்கிட்ட கேட்க. இப்போ நம்ம ஜெப குறிப்பெல்லாம் எடுக்கிறோம்ல, இவ்வளவு காரியங்களாம் நான் கேட்க, ஆண்டவரை இந்த வாரம் எதுக்காக ஜெபிக்கணும், இந்த சனிக்கிழமை எதுக்காக ஜெபிக்கணும், ஞாயிற்றுக்கிழமை எதுக்காக ஜெபிக்கணும், அதுக்காக அதிக மனசில் போராட்டமாக இருக்கும், அதுக்காகவே ஜெபிக்கணும். ஆண்டவரை ஜெபிக்கும் போது இது ஜெபம் பண்ணு, இதை ஜெபம் பண்ணு, ஆண்டவர் கைடன்ஸ் கொடுத்து அதை தான் பாயிண்டாக கொண்டு வந்து உங்கள்கிட்ட ஜெபிக்க வைக்கிறோம். புரியுது? அவளுக்கு நானாக எடுப்பது இல்லை.
பல சம்பவங்களை கேள்விப்படுகிறோம், பல நியூஸுகள் மைண்டில் வரும். எல்லாத்துக்கும் கச்சாமிச்சான்னு ஜெபிக்கிறதில்ல. அவ்வளோ வச்சாலும் தேவ சமூகத்தில் வைத்து இன்றைக்கு எதுக்காக ஜெபிக்கணும், எதை ஃபோக்கஸ் பண்ணி ஜெபிக்க விரும்புகிறீர், அப்போ ஆண்டவரோடு கைடன்ஸ் தருவார். இதுக்கு ஜெபம் பண்ணு, இதுக்கு ஜெபம் பண்ணு, இலங்கை தேசத்துக்கு ஜெபம் பண்ணுங்க, மணிப்பூருக்காக ஜெபம் பண்ணுங்க, நாளைக்கு ஆராதனை சபைகளுக்காக ஜெபிங்க. இது ஆண்டவர் கொடுக்கிற ஒரு கைடன்ஸ். அந்த ஆவியானுடைய நடத்துதலோட ஜெபம் செய்வார். அந்த ஜெபம் பாருங்க, சந்தோஷமா இருக்கும், திருப்தியா இருக்கும், மன நிறைவா இருக்கும். ஆண்டவர் சொன்ன காரியத்துக்கு நம்ம ஜெபிச்சிருக்கிறோம் அப்படின்ற மாதிரி. அப்போ அந்த ஆண்டோடைய கைடன்ஸை பற்றி ஜெபிக்க நம்ம பழகணும். நீங்கள் சபையில் ஜெபம் நடத்தினாலும் சரி, வழக்கத்தின்படியானதெல்லாம் விட்டுட்டு ஆண்டவர்கிட்ட கேட்கணும், கொஞ்சம் காத்திருக்கணும், ஜெபிக்கணும், ஆலோசனை பெறணும், கைடன்ஸ் தாங்கன்னு சொல்லி அப்படி ஆண்டவர் அழகாய் நடத்துவார். அதற்காக ஜெபம் செய்வார். சில சமயம் பார்த்துருக்கீங்களா, நம்ம செய்தியெல்லாம் நிறைய எடுத்துகிட்டு நம்ம ஜெபிக்கலாம் நிகழ்ச்சியில் வந்திருப்பேன். பியாதேசத்துக்கு சாட்சி ஜெப நேரத்தில் சிலர் 1 மணி நேரம் போயிருதில்ல. அது நானே ஜெபிக்கிறேன். அந்த நேரம் ஆவியானவர் இறங்கி இதுக்கு ஜெபம் பண்ணு, இதுக்கு ஜெபம் பண்ணு, இவங்களுக்கு ஜெபம் பண்ணு, அப்படியே கைடன்ஸ் கொடுப்பார். அந்த ஜெபம் பாருங்கள், அதிலே போயிடும். பார்த்தீங்களா, இப்போ ஆவியானுடைய வழி நடத்துதலும்படி செய்யும்போது தான் அந்த ஆசீர்வாதமாக இருக்கும், நன்மைகளை பார்க்க முடியும். அப்போ பரிசுத்த ஆவிக்குள்ளே நம்ம நிறைந்திருக்கணும். ஆவியின் அபிஷேகம் பெற்றாதான் இந்த ஆவியானுடைய கைடன்ஸோட நம்ம ஜெபிக்க முடியும். அது ரொம்ப அவசியம். பரிசுத்த ஆவியானுடைய கைடன்ஸோட நம்ம ஜெபம் செய்வது அது ரொம்ப முக்கியம். இன்னொரு அனுபவம் இருக்கிறது, பரிசுத்த ஆவியில நிரம்பி அந்நிய பாஷையிலே ஜெபம் செய்வது. அதான் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு வேண்டுதல் செய்கிறார் அப்படின்னு நம்ம சொல்லப்பட்டிருக்குல்ல. அப்போ அந்த வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோட ஆவியானவர் ஜெபம். ரோமர் 8 அதிகாரம் எடுங்க. இதுக்கு என்ன அர்த்தம், அதை பற்றி தியானிங்களை சும்மா வசனத்தை வாசித்துட்டு போயிடுறோம். ஆக்சுவலாக அப்படின்னா என்னது அப்படின்னு சொல்றது குறித்து நம்ம தியானிச்சு பார்க்கணும். ரோமர் 8 அதிகாரம் எடுங்க, திரும்ப ஒரு முறை. ரோமர் 8 அதிகாரத்தில் 26-27 வசனம். ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். அந்த ஜெப நேரத்தில் உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியாமல் இருக்கிறபடியால் ஒரு காரியத்துக்கு எப்படி ஜெபிக்கணும்னு நமக்கு தெரியாது. ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார், எப்படி ஜெபித்தால் அந்த ஜெபம் கேட்கப்படும், எப்படி ஜெபித்தா பதில் வரும், இது ஆண்டவருக்கு தான் தெரியும். நம்ம மாம்சத்தில் சில சமயம் தவறுதலான ஜெபம் பண்ணிடுறோம். எப்படி ஜெபிக்கிறதுன்னு சில சூழ்நிலையில் ஜெபிக்கவே தெரியாது. அப்போ ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோட நமக்காக வேண்டுதல் செய்கிறார். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இறங்கி அவர் வேண்டுதல் செய்வது, இது நமக்காக வேண்டுதல் செய்வது. அடுத்தது பரிசுத்தவான்களுக்காக வேண்டுதல் செய்வது. ஆவியானவர் தேவனுடைய சித்தத்தின்படியே பரிசுத்தவான்களுக்காக வேண்டுதல் செய்கிறபடியால், அதில் அந்த வசனம் பாருங்க, முந்தின வசனத்துல ஆவியானவர் தாமே வாக்குக்கு அடங்காத பெருமூச்சுகளோட. அப்படின்னா என்னது, இப்போ கண்ணீரோடு ஜெபிக்கிறது நமக்கு தெரியும், போராடி ஜெபிக்கிறது, அப்படியே யுத்தம் பண்றமா ஜெபிக்கிறது தெரியும். இங்க வசனம் என்ன சொல்லுது, வாக்கு கடங்காத பெருமூச்சு. பெருமூச்சு அது வாக்கு கடங்காத பெருமூச்சா அப்படின்னா என்னது, வசனத்தில் இருக்குல்ல. அப்படி நமக்காக ஆவியான வேண்டுதல் செய்வார். நீ பெருமூச்சு என்னது, அப்படி நீண்ட மூச்சு இழுத்து விடுங்களா, அதானே பெருமூச்சுறது, அப்படியே இழுத்து விடுறது பெருமூச்சு. அதுவும் வாக்கு கடங்காத பெருமூச்சா. வாக்கு கடங்காத பெருமூச்சு அப்படின்னா என்னது, ஜெபத்தில் இப்படி ஒரு அனுபவம் இருக்குது. அப்படி என்னைக்காவது ஜெபிச்சிருக்கீங்களா? பெருமூச்சு விட்டு ஜெபிச்சிருக்கீங்களா? வாக்கு கடங்காத பெருமூச்சு விட்டு ஜெபிச்சிருக்கீங்களா? யோசித்து பாருங்க. சிலர் நான் கவனிச்சிருக்கேன், கண்ணீரோடு ஜெபிக்கிற ஆண்டவரே அப்படிம்பாங்க, கண்ணீரே வராது. என்னைக்காவது ஒரு நாள் அப்படி சொல்லிட்டா பரவாயில்ல, வழக்கமாக அப்படியே பழகிட்டோம். வழக்கமாக சொல்லும்போது கண்ணீரோடு ஜெபிக்கிற ஆண்டவரே, கண்ணீரோடு ஜெபிக்க. நானும் ஒருத்தர் ஜெபிக்கிற கவனித்தேன், 3-4 முறை கவனித்தா ஒரு நாள் கூட கண்ணீரே வந்ததில்லை. ஆனால் ஜெபத்தில் வார்த்தை மட்டும் கண்ணீராக இருக்குது, வார்த்தையில் மட்டும் கண்ணீர் வருது, கண்ணில் கண்ணீர் இல்லை. என்ன ஜெபம்? நம்ம நிறைய கற்றுக்கொள்ளணும். தயவு செய்து கொஞ்சம் திருந்தணும், நம்ம மாறணும். இந்த வழக்கத்தை எல்லாம் விட்டுட்டு ரியல் என்ன காரியம் வசனம் சொல்லுது அதுக்குள்ள நம்ம கட்டாயம் வரணும்.
தயவு செய்து கண்ணீரோடு ஜெபிக்கிறேன்னு வரும் வார்த்தையில் கண்ணீர் வடிச்சிட்டு சொல்லணும். கண்ணீர் வரலன்னா அந்த வார்த்தை இன்னைக்கு பயன்படுத்தக்கூடாது. அப்போ நீங்கள் ஏமாத்துறீங்க தானே. ஆண்டவர் பார்க்க எங்கடா கண்ணீர் வருது, உனக்கு கண்ணீரே இல்லை, கண்ணீரோடு ஜெபிக்கிற ஆண்டவர் என்ற கண்ணீரே இல்லை, பொய் தானே சொல்கிற நீ, ஜெபத்திலேயே பொய் சொல்கிற நீ. தயவுசெய்து அப்போ கண்ணீர் வரலன்னா நீங்கள் கண்ணீரோடு ஜெபிக்கிற வார்த்தையை விட்டுருங்க, ஜெபிங்க, தப்பு கிடையாது. கண்ணீரோடு ஜெபிக்கிற ஆண்டவரே, கண்ணீர் வரணும், அப்போ நீ கண்ணீரோடு ஜெபிக்கிறன்னு சொல்லணும். கண்ணீரே வராமல் கண்ணீர் என்னங்க இது? நிறைய நம்ம ஜெபத்தில் நிறைய பாவம் செய்கிறோம். தயவு செய்து அப்படி இருக்கக்கூடாது. ரியலாக கண்ணீர் வடித்து ஜெபிச்சா, ஆண்டவரே நொறுங்குண்ட உள்ளத்தோட கண்ணீரோடு ஜெபிக்கிறது செய்யுங்க அப்படின்னு கேட்கணும். புரியுதா உங்களுக்கு? அப்போது பெருமூச்சோடு ஜெபிக்கிறதுன்னா என்ன, அப்படி ஒரு அனுபவம் இருக்குன்னு சொல்லியிருக்கிறேன். இது ஆவியானவர் தான் செய்கிறார், ஆவியானவர் உதவி செய்கிறார். ஜெபத்தில் இது ஹோலி ஸ்பிரிட் ஹெல்ப்ஸ் அஸ் இன் ஃபார் இன்ஃபர்மிட்டி. நமக்கு ஆவியானவர் ஜெபத்தில் உதவி செய்கிறான்னு இருக்கு. அப்போ அந்த நம்முடைய ஜெப நேரத்தில் பெருமூச்சு விட்டு ஜெபிக்க வைக்கிறவர் ஆவியானவர், வாக்கு கடங்காத பெருமூச்சோடு ஜெபிக்க வைக்கிறவர் ஆவியானவர். பெருமூச்சுன்னா என்ன? முக்கியமாக பிள்ளைகள், சிறு பிள்ளைகளிடத்துல பார்க்க முடியும். பார்த்துருக்கீங்களா? சில சின்ன பிள்ளைங்கள் அடம் பிடிக்குன்னு வைங்களேன், நீங்கள் இதை கேட்குது 4 அடி கொடுப்பீங்களா, அப்படியே அழும். அழுத உடனே அப்படியே ஏங்க ஆரம்பிக்கும். பார்த்துருக்கீங்களா? அப்படியே ஏங்கல்ல, பெருமூச்சு விடும், அப்படியே வெட்டிட்டு போகிற மாதிரி ஆயிரும். அது பார்த்தோன்னே தாய்மாருக்கு பதறமா கொடுத்துருவாங்க, அது கேட்குறது செஞ்சு கொடுத்துருவாங்க. அழாத அப்படின்னு கண்ணீர் நின்றுரும். அப்படியே கண்ணீர் வடிஞ்ச தடம் இருக்கும். அந்த பிள்ளைகளை பார்த்தீங்கன்னா அப்படியே வந்துக்கிட்டே இருக்கும். பார்த்தீங்களா? அழாது அந்த பெருமூச்சு அப்படியே இருக்கும். பார்த்தீங்களா? அந்த உள்ளத்தை அந்த பாதிப்பு, அந்த குறிப்பிட்ட காரியத்துக்காக அந்த பிள்ளையுடைய மனதில் உண்டான பாதிப்பு, உங்களுக்குள்ள ஒரு பாதிப்பு, ஆத்துமாக்களுக்காக, தேசத்துக்காக, அழிந்து கொண்டிருக்கிற மக்களுக்காக ஒரு பாதிப்பு வரும்போது தான் பெருமூச்சு வரும். அந்த கண்ணீர் வரும், அழுகை வரும். வார்த்தையில் இல்லை, இருதயத்தில் பாதிப்பு. ஜனங்களை பார்க்கும்போது இருதயத்தில் ஒரு பாதிப்பு வரும். அந்த பாதிப்பில் உண்டாகிற ஜெப ஆவியானவரை இணையும் போது பெருமூச்சு வரும். வாக்கு கடங்காத வார்த்தையே வராது. இந்த பிள்ளைகள் செல்வம் அந்த பெருமூச்சு வந்த பிறகு பிள்ளைகள் வார்த்தையே வராது, அப்படி இழுத்துக்கிட்டே இருக்க. அவ்வளோதான், வார்த்தையே வராது ஜெபத்தில். பெருமூச்சு, ஏக்க பெருமூச்சு, அது வாக்கு அதுதான் வல்லமை உள்ள ஜெபம். அதை நாம ஏற்படுத்தி கொள்ள முடியாது. பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு வேண்டுதல் செய்கிறார் அப்படின்னு சொல்லியிருக்கு. இந்த அனுபவத்தை பெற விரும்புகிறீங்களா? இது கொஞ்சம் ஆழமான அனுபவம். இன்னொரு காரியம், அது நாளைக்கு நான் இன்னும் விளக்கமாக சொல்ல விரும்புகிறேன். அந்நிய பாஷையில் ஜெபிக்கிறதுனா என்ன, பெருமூச்சு விட்டு ஜெபிக்கிறதுனா என்ன, ஆவியானவர் எப்படி இதில் நமக்கு உதவி செய்கிறார், எனக்கு அந்த அனுபவம் கிடைக்குமா, அதை நீங்கள் பெற்றுக்கொள்ளணும். இப்போ ஆண்டவரே, எனக்கு இந்த பரிசுத்தாவின் அபிஷேகம் வேணும், வல்லமை வேணும், நானும் ஆவியானவரால் நிரம்பி ஜெபிக்கணும். ஏன்னா பரிசுத்தாவின் அபிஷேகம் இல்லாமல் ஜெபத்தில் நீங்கள் வளரவே முடியாது. அதனால் ஆண்டவரே, எனக்கு இந்த வல்லமை கொடுங்க, அபிஷேகம் தாங்க, என்னை ஜெபிக்க வையுங்க, எனக்கு ஜெபத்தில் உதவி செய்யுங்க, நான் இன்னும் அதிகமாக ஜெபிக்கணும், தாகம் கொள்ளணும், விரும்பணும், நானும் பரிசுத்த ஆவிக்குள்ளே ஜெபிக்கலாமா? ஒரு 3 நிமிஷம் முழங்கால் படியிடுங்க. அப்படியே முடிந்தவங்களாம் முழங்கால் படியிடுங்க. நமக்கு ஒரு 5 நிமிஷம் இருக்கு, ஜெபிக்கலாம். அப்படியே முழங்கால் படியிடுங்க. இன்னைக்கு ஒரு புது அனுபவத்தை ஜெபத்தில் பெறணும். இன்னும் வழக்கத்தின்படி உப்பு செப்பில்லாத ஜெபம், வல்லமையில்லாத ஜெபம், இதெல்லாம் நமக்கு வேண்டாம். ஜெபிச்சா அற்புதம் நடக்கணும், ஜெபிச்சா தேவன் கரத்தை நீட்டணும், ஜெபிச்சா கர்த்தருடைய கரம் அசையணும், ஜெபித்தா சபைக்குள்ள மாற்றம் வரணும், ஜெபித்தா பட்டணத்துக்குள்ள மாற்றம் வரணும், ஆவியானவருக்குள்ள நான் ஜெபிக்கணும். எல்லாம் முழங்கால் படியிடுங்க, ஜெபிங்க. குட்டி பிள்ளைகள் கூட, ஆண்டவரே எனக்கு இந்த அபிஷேகத்தை கொடுங்க, ஜெப அபிஷேகம் வேண்டும், தி பிரேயர் அனாயிண்டிங் எனக்கு வேணும். ஆவியானவர் ஜெபிக்கணும். நானாக சொல்லி ஜெபிக்கிறதெல்லாம் போதும் ஆண்டவரே, அடுத்த லெவலுக்கு நான் போகணும். இன்னும் இப்படியே குழந்தைத்தனமா நான் ஜெபித்து கொண்டிருக்க கூடாது. இன்னும் ஜெபத்தில் அதிகமான ஒரு வளர்ச்சி எனக்கு வேணும். அதற்கு பரிசுத்த ஆவிக்குள்ள ஜெபிக்கணும். நிரப்புங்க, ஜெப அபிஷேகத்தினால நிரப்புங்க. ஆண்டவரே, ஜெப அபிஷேகம்
எனக்கு வேணும், மன்றாட்டின் அபிஷேகம் எனக்கு வேணும். கேளுங்க கேளுங்க, நான் அப்படி ஜெபிக்கணும். இயேசுவே இயேசுவே, கெத்செமனே தோட்டத்தில் முகங்குப்புற விழுந்து ஜெபிச்சிங்களே, ரத்தம் சிந்தக்கூடிய அளவுக்கு ஜெபிச்சிங்களே, வேர்வை சிந்தி ஜெபிச்சிங்களே, அந்த மாதிரி ஒரு ஜெப அனுபவம் எனக்கு வேணும் ஆண்டவரே. ஆவியானவர் வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோட ஜெபிக்கணும். எனக்கு அந்த அனுபவம் வேற, இந்த அபிஷேகம் எனக்கு வேணும். ஜெப அபிஷேகம் இறங்கட்டும் இறங்கட்டும். இந்த சிறு பிள்ளைகள் மேல, வாலிபர்கள் மேல, பெரியவங்க மேல, ஊழியக்காரர் மேல ஜெப அபிஷேகம் இறங்கட்டும் இறங்கட்டும். இப்பொழுது துகா பந்த லபோ ஷரகா தபந்தா டூட லபோ ஷரகா பந்த லபோ ஷரகா பந்த லபகோ பததல கபபபா குஷரப. ஆவியானவர் ஊற்றப்படுகிறார். நான் தேவ பிரசன்னத்தை உணர்கிறேன். அநேகர் மேல இன்னைக்கு ஆவியானவர் ஜெப அபிஷேகம் இறங்குகிறது. ஒரு ஜெப அபிஷேகம். ஆவியானவர் உதவி செய்கிற ஆவியானவர், ஜெபத்தில் உதவி செய்கிற ஆவியானவர், மணிக்கணக்கா ஜெபிக்க வைக்கிற ஆவியானவர் உங்களை நிரப்பி கொண்டிருக்கிறார். பெற்றுக்கொள்ளுங்க. தேவ ஊழியர்கள் பெற்றுக்கொள்ளுங்க. ஜெப வாழ்க்கை மாறட்டும். ஜெப வாழ்க்கை வெறும் பேச்சில் அல்ல, வெறும் பேச்சில் அல்ல, செயல்ல ஜெப வாழ்க்கை மாறட்டும். அல்லேலூயா. ஜெபிங்க ஜெபிங்க, ஒப்பு கொடுங்க. திருப்பிள்ளைகள், வாலிபர்கள், பெரியவர்கள் எல்லார் மேல இந்த ஜெப ஆவியை ஊற்றுங்க ஆண்டவரே. ஜெப ஆவியை ஊற்றுங்க ஆண்டவரே. மணிக்கணக்காக ஜெபிக்க, பரிசுத்த ஆவிக்குள்ளே ஜெபிக்க, மன்றாடி ஜெபிக்க, ஆத்ம பாரத்தோடு ஜெபிக்க, பாதிக்கப்பட்ட உள்ளத்தோடு ஜெபிக்க, ஜெப அபிஷேகம் இறங்கட்டும். ஒவ்வொருவரை நிரப்பட்டும் நிரப்பட்டும். இந்த மகளை நிரப்பும். அநேகர் மேல் ஆவியானவர் இறங்குவதை நான் பார்க்கிறேன். அபிஷேகம் இறங்குவதை நான் பார்க்கிறேன். புதிய அபிஷேகம் இறங்குகிறது. அந்நிய பாஷை, புதிய பாஷை நாவிலே வெளிப்படுகிறது. இது ஒரு ஜெப அபிஷேகம். இது ஒரு மன்றாட்டின் அபிஷேகம். சிலர் அழ ஆரம்பிக்கிறீங்க, கண்ணீர் வடிக்க ஆரம்பிக்கிறீங்க. இதுவரை அழாத சிலர் அழுகிறீங்க. காரணம் மன்றாட்டின் அபிஷேகம். அது ஜெபத்தில் காணப்படுகிற மன்றாட்டின் அபிஷேகம் உங்களை நிரப்புகிறது. ஆவியானவர் அதை செய்கிறார். விடாதங்க விடாதங்க, பெற்றுக்கொள்ளுங்க. இன்னும் இன்னும் ஆவியானவருக்கு முழு இடம் கொடுங்க. இன்னும் 2 நிமிடம் தான். ஜெபிங்க ஜெபிங்க, நிரப்புங்க ஆண்டவரே. ஒருவரையும் விடாதிருங்க, ஒருவரையும் விடாதிருங்க. எல்லாருக்குள்ள இந்த ஜெப அபிஷேகம் இறங்கட்டும். மன்றாட்டின் அபிஷேகம் இறங்கட்டும். ஆவியானுடைய உதவியோடு ஜெபிக்க முடியாய், ஆவிக்குள்ளே ஜெபிக்க முடியாய். ஆண்டவரே, உப்பச்சப்பல்லாத ஜெபம் வேண்டாம் ஆண்டவரே. வல்லமில்லாத ஜெபம் வேண்டாம் ஆண்டவரே. வழக்கத்தின்படியான ஜெபம் வேண்டாம். ஆவியானவர் நடத்தும், ஆவியானவர் நிரப்பும் நிரப்பும், ஒவ்வொருவரையும் நிரப்பும். fill everybody right now oh God. நிரப்புங்க ஆண்டவரே. ஆவியானவர் பலமாய் நிரப்புகிறார். ஜெப அபிஷேகம் இறங்குகிறது. மன்றாட்டின் அபிஷேகம் இறங்குகிறது. நன்றி நன்றி. அப்படியே வலதுகரம் உயர்த்துங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவரே, எனக்கு இந்த ஜெப அபிஷேகத்தை தந்ததற்காய் நன்றி. மன்றாட்டின் அபிஷேகத்தை தந்ததற்காய் நன்றி. எனக்கு ஜெபத்திலே உதவி செய்கிற ஆவியானவருக்கு ஸ்தோத்திரம். நான் எப்பொழுதும் பரிசுத்த ஆவிக்குள்ளே ஜெபிக்கணும். ஆவியானுடைய நடத்துதலோட ஜெபிக்கணும். ஆவியானுடைய உதவியோடு ஜெபிக்கணும். ஆவியானுடைய வல்லமையோடு ஜெபிக்கணும். அதற்கு கிருபை தந்ததற்காய் ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன் ஆமேன்.